நள்ளிரவு மல்லிகை. அத்தியாயம் 14. ஹோமத்துக்கான எல்லாம் தயாராக இருந்தன. பிணத்தை மடியில் வைத்து கொண்டுதான் ஹோமத்துக்கான கிரியைகளை தொடர வேண்டும். ஹோமத்தின் போது தேவதையாக கற்பித்துக் கொள்ள உயிருள்ள மற்றொரு பெண் தேவை. அதற்கும் ஜெயந்தன் ஏற்பாடு செய்திருந்தார். ஜெயந்தன் வசிக்கும் நாகத்தான் பாறையின் அடிவாரத்தில் வசிக்கும் மலைவாசி பெண் அவள். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பங்கெடுப்பதற்காக வென்றே அவளை அவர் பழக்கி வைத்திருந்தார். இதற்கு முன்பும் 2-3 முறை அவளை இதுபோன்ற கர்மங்களில் ஈடுபடுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் ஹோமம் முடிந்து அவளை அனுப்பும் போது உதவியதற்காக ஒரு தொகையையும் அவளிடம் கொடுத்து அனுப்புவார். அதனால் அவளது பெற்றோர் தங்களது மகளை ஜெயந்தனுடன் அனுப்புவதில் தயக்கமே காட்டியதில்லை. மாறாக மகிழ்ச்சியே அடைந்தனர். ஹோமகுண்டத்தில் ஜுவாலைகள் உயரத் தொடங்கின. குமாரும் பிரபாகரனும் இல்லத்தின் திண்ணையில் அமர்ந்திருந்தனர். மணி 12க்கு மேல் இருக்கும். அவர்களுக்கு உதவுவதற்காக வந்திருந்த ரேணுகா அவர்கள் அமர்ந்திருந்த திண்ணைக்கு வந்தாள். என்னம்மா? குமார் கேட்டார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, இப்பத்தான் ஞாபகம் வந்தது. அவள் பதிலளித்தாள். நல்லா விஷயம் சொல்ல வந்தப்போ இந்த நடுராத்திரி வேளையில். பிரபாகரன் சலித்து கொண்டான். பரவாயில்ல, நீ சொல்லுமா. குமார் அவளை பார்த்து சொன்னார். என்னமோ ஒரு பிரத்யேகமான வாசனை வருதே, கவனிச்சீங்களா? அவள் கேட்டாள். பிரபாகரனும் குமாரும் அவள் சொல்வது உண்மைதானா என்று மூச்சை இழுத்து உள்வாங்கியவாறு சோதித்தனர். உண்மைதான். சந்தன வாசனை காற்றில் பரவி கொண்டிருந்தது. அந்த வாசனை மிகவும் சன்னமாக வீசியது. அவள் சொன்னதை ஒப்புக்கொண்டவர்களாக இருவரும் அவளையே கவனித்தனர். இந்த நடுராத்திரியில் இப்படியொரு வாசனை எங்கே இருந்து எப்படி வருதுங்கிறத பத்தி யாராவது யோசிச்சீங்களா? குறிப்பா நாம இருக்கிற சூழ்நிலையில இதை கவனிக்காம இருக்கலாமா? அவள் கேட்டாள். யாராவது நெருப்பு கொளுத்தி இருப்பாங்க, அதில் சந்தனத்துண்டு ஏதாவது தவறி விழுந்திருக்கலாம். குமார் பதிலளித்தார். உண்மை அது இல்லை, எங்கேயோ ஹோமம் பண்றாங்க. ரேணுகா தெரிவித்தாள். என்ன ஹோமம்? பிரபாகரன் விசாரித்தான். நான் போய் பார்த்துட்டு வர்றேன் என்றவள் தெரு வாசற்படி கடந்து மறைந்தாள். நாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம். அந்த பெண்ணை தனியா அனுப்பியிருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாளைக்கு நாம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வா, கிளம்பலாம். பேசியவாறே குமார் அங்கிருந்து எழுந்தார். இருவரும் அவள் நடந்து போன திசையில் விரைந்தனர். முன்னால் இருக்கும் எதுவுமே தெரியாத கும்மிருட்டில் பகல் வெளிச்சத்தில் நடப்பது போல் அவள் நடந்து கொண்டிருந்தாள். வினாடிக்கு வினாடி அவளது நடையின் வேகம் அதிகரித்தது. அவளது விரைவுக்கு ஏற்றவாறு தொடர்ந்து செல்ல குமாரும் பிரபாகரனும் மிகவும் கஷ்டப்பட நேர்ந்தது. சற்று தொலைவு நடந்தவள் இடதுபுறமாக செல்லும் குறுக்கு பாதையில் திரும்பினாள். அந்த பாதை வயல்வெளியில் போய் முடிவடைந்தது. வரப்பின் மீதும் தன்னுடைய வேகத்தை குறைக்காமல் அவள் விரைந்து நடப்பதை அவர்கள் கவனித்தனர். அந்த வரப்பு முடிவடைந்த இடம் ஒரு தென்னந்தோப்பு. அந்த தோப்பின் மையத்தில் இருந்த தேங்காய் கோடவுனில்தான் ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. விரைவாக நடந்தவள் கோடவுனின் பின்புறம் இருந்த பலகையின் இடைவெளி வழியாக உட்புறம் பார்த்தாள். அதற்குள் அவளை தொடர்ந்து வந்த இருவரும் கோடவுனை நெருங்கிவிட்டனர். அவர்கள் அதற்குள் பார்த்த காட்சி எப்படிப்பட்டவர்களையும் திடுக்கிட வைக்கக்கூடியதாக இருந்தது. மடியில் பிணத்தை படுக்க வைத்திருந்தார் ஜெயந்தன். முன்புறம் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த ஹோமகுண்டத்தின் மறுபுறம் நின்றிருந்த இளம் பெண் மீது பூக்களையும் குங்குமத்தையும் வீசி எறிந்து கொண்டிருந்தார். அவர் உதடுகள் விரைவாக அசைந்து மந்திரங்களை உதிர்த்து கொண்டிருந்தன. ஏறத்தாழ முக்காலில் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்த இளம் பெண்ணின் உடல் முழுவதும் குங்குமமும் வியர்வையும் ஒன்று கலந்து பரவி பயமேற்படுத்தக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஜெயந்தனிடமிருந்து சற்று தள்ளி சந்துநாயர் தரையில் சப்பனமிட்டு அமர்ந்திருந்தார். அவரை பொறுத்தவரை இது ஒரு வியப்புக்குரிய காட்சியாக இருந்தது. தனது லட்சிய சித்தி இந்த ஹோமத்தால் நிறைவேறிவிடும் என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரேணுகா உடனே தலையை திருப்பி குமாரின் காதுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னாள். நாம உடனடியா எதையாவது செய்தே தீர வேண்டும். என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கு. குமார் மிகவும் தனிந்த குரலில் பேசினார். இவங்க செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேரு சத்ரு சம்ஹார ஹோமம். அவர்களுடைய எதிராளிகள் யாராக இருந்தாலும், ராட்சசர்களானாலும் மனிதர்களாக இருந்தாலும் இந்த ஹோமத்தின் முடிவில் வெந்து சாம்பலாகி விட வேண்டியதுதான். அவள் விளக்கினாள். உண்மையாகவா? பிரபாகரன் மொத்த உடலும் நடுங்கியபடி கேட்டான். அவனது கண்கள் குமாரை வெறித்து பார்த்தன. உண்மைதான், அவள் உறுதியான குரலில் பேசினாள். அதுக்கு இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? குமார் கேட்டார். நான் ஒரு வித்தையை செஞ்சு பார்க்கிறேன் என்றபடி அவள் வலதுபுறமாக திரும்பினாள். சற்று நேரத்தில் அவள் கோடவுனுக்குள் நுழைந்ததை அவர்கள் கவனித்தனர். அந்த சமயத்தில் அவளை கவனித்த குமாரும் பிரபாகரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். காரணம், அப்போது அவளது உடம்பில் உடை ஏதும் இருக்கவில்லை. அது மட்டுமின்றி அவளது உருவமே தெளிவற்றுத்தான் தெரிந்தது.
சந்து நாயரின் முன்பாக அவள் நடந்து சென்ற போதும் அவர் அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. அப்படியே அசைவற்று உட்கார்ந்திருந்தார். எனவே சந்து நாயர் அவளை கவனிக்கவில்லை என்பது வெளியே இருந்த இருவருக்கும் விளங்கவே செய்தது. அப்படியானால் தாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் ரேணுகா நிச்சயமாக மனித பெண்ணே அல்ல என்பதும் புரிந்தது. சௌபர்ணிகா அனுப்பியதாக அவள் குறிப்பிட்ட போது முதலில் குமார் நம்பவில்லை. அது உண்மையாகத்தான் இருக்குமென்று இப்போது தோன்றியது. மெதுவாக நடந்து சென்ற ரேணுகா ஹோமகுண்டத்தின் பின்புறம் நின்றிருந்த இளம் பெண்ணின் பின்னால் போய் நின்றாள். அதன் பிறகு அங்கு நடந்தது முற்றிலும் நம்ப முடியாத அதிசயமான ஒரு காட்சியாக இருந்தது. ஒரு புகைச்சுருள் மாதிரி மாறிய ரேணுகா மிக விரைவிலேயே அந்த மலைவாசி பெண்ணின் உடலுக்குள் ஒன்றி கலந்தாள். வினாடி நேரத்திற்குள் ரேணுகா முற்றிலுமாக மறைந்தே போனாள். என்னால நம்பவே முடியல. ரேணுகா முழுசாவே மாயமா மறைஞ்சுட்டாளே. பிரபாகரன் தான் கனவில் பேசுவன் போல் பேசினான். இந்த மாதிரி சம்பவங்களை நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதோட சரி, இப்போ நேரடியாவே பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குமார் மந்திரிப்பது போல் பேசினார். நான் இதுவரைக்கும் யாரெல்லாமோ சத்ரு சம்ஹாரம் நடத்தினதா கேள்விப்பட்டிருக்கேன். பத்திரிகைகள் சிலதுலையும் வாசிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பிரபாகரன் கோடவுனின் வெளிப்புறத்திலிருந்து பலகைகளின் நடுவே இருந்த இடைவெளி வழியாக உட்புறம் நின்று கொண்டிருந்த மலைவாசி பெண்ணையே கவனித்துக் கொண்டிருந்தான். நிமிடங்கள் சில கடந்தன. அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு மாற்றம் தென்பட்டது. அவளது உடம்பில் ஒட்டியிருந்த குங்குமத்தின் நிறம் முதலில் மறையத் தொடங்கியது. அது மட்டுமின்றி அவளது உடம்பில் இன்னதென்று விளக்க முடியாத ஏதோ ஒரு ஒளி பரவிக் கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்குள் நெருப்பில் கனிந்த ஒரு வெண்கல சிலை போல் மாறிவிட்டிருந்தாள். அந்த உடம்பில் வந்து விழுந்த பூ இதழ்கள் கருகத் தொடங்கின. ஜெயந்தன் வீசிய குங்குமமும் ஹோமப்பொடியும் அவள் மீது பட்டவுடன் நெருப்பு துணுக்களாக மாறின. நடப்பதெல்லாம் தன்னுடைய மகத்தான மாந்திரீக சக்தியின் விளைவு என்றுதான் ஜெயந்தன் கர்வத்துடன் நினைத்து கொண்டார். எனவே அதையொட்டி அவரது உதடுகள் மந்திரத்தை உருவிட்டு கொண்டிருந்தன. அந்த பெண்ணிடம் மீண்டும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. அது யாருமே எதிர்பார்க்காத விதத்தில், ஜெயந்தன் கூட யூகிக்க முடியாத விதத்தில் அமைந்திருந்தது அந்த மாற்றம். அந்த மலைவாசி பெண் குனிந்த தலையுடன் தரையில் உட்கார்ந்தாள். திடும் என்று முன்புறமாக கைகளை நீட்டியவள் ஹோமகுண்டத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு கங்குகளுக்குள் விரல்களை செருகி நெருப்புத் துண்டுகளை வாரி வாரி எதிரே இருந்த ஜெயந்தன் மீதும் அவரது மடியில் இருந்த பிணத்தின் மீதும் வீசி எறிந்தாள். எதிர்பாராத இந்த சம்பவத்தால் ஜெயந்தனின் கோபம் சட்டென்று உயர்ந்தது. உடனே இடதுபுறம் திரும்பியவர் வெண்கல கிண்டி ஒன்றில் பிடித்து வைத்திருந்த சேவலின் இரத்தத்தை கையில் ஊற்றி அதை அவளுக்கு நேராக தெளித்தார். இரத்தத் துளிகள் உடம்பில் பட்டதும் அந்த பெண் பின்புறமாக மல்லாந்து விழுந்து அசைவற்று போனாள். மடியில் கிடந்த பிணத்தை ஒருபுறமாக இழுத்து எறிந்துவிட்டு ஜெயந்தன் எழுந்தார். மாந்திரீகனின் பரபரப்பை கவனித்த சந்து நாயர் கேட்டார், ஏன், என்னாச்சு? ஹோமம் தோல்வியடைஞ்சிடுச்சு. ஏதோ ஒரு சக்தி பின்னணியில் வலுவா வேலை செய்யுதுங்கிறது உறுதியாயிடுச்சு. முதல்ல அந்த சக்தியை கண்டுபிடிக்க வேண்டும். ஜெயந்தன் கோபம் நிறைந்தவராக வெளியேற முயன்றார். நான் ஏதாவது மாற்று ஏற்பாடோ பொருட்களோ கொண்டு வரணுமா? சந்து நாயர் கேட்டார். நீங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இதை நானே தான் பார்த்துக்கணும். ஜெயந்தனது குரல் உறுதியுடன் வெளிவந்தது. வெளியே மலைஜாதி பெண்ணின் அப்பா அம்மா நின்று கொண்டிருந்தனர். உங்கள் மகளை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு எங்கேயோ பார்த்தார் ஜெயந்தன். இனிமேல் இங்கே இருப்பது நல்லதல்ல. பின்னால் இருந்து சொல்வது குமாருக்கு கேட்டது. திரும்பி பார்த்தபோது மங்கிய வெளிச்சத்தில் நின்று கொண்டிருந்தாள் ஸ்ரீதேவி. இங்கே எப்படி நீங்க? குமார் வியப்பு அடைந்ததாக கேட்டார். அதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல இங்கிருந்து வெளியேறுங்க. ஸ்ரீதேவி எச்சரிக்கை செய்தாள். அதன் பிறகு சற்றும் தாமதிக்காமல் குமாரும் பிரபாகரனும் விரைவாக நடக்கத் தொடங்கினர். இல்லத்தை நெருங்கிய போது வராந்தாவில் உட்கார்ந்திருந்தாள் ஸ்ரீதேவி. நீங்க ரொம்பவும் மெதுவா நடந்து வந்திருக்கீங்க போலிருக்கே. ஸ்ரீதேவி அவர்களை பார்த்து கேட்டாள். அடுத்த பதிவில் அடுத்த அத்தியாயம். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் காலம் எல்லாம் கதைகள்.